நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் தமிழ் கடவுளான முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, நம்முடைய முருகபெருமான கமெண்டா நிறைய இருக்கும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி, இது ரொம்ப நாள் கிடையாது, கரெக்டா 15 நாள் தான் அந்த யோகம். எப்படி 15 நாள் யோகம்? சிவராஜ யோகமும் சுக்கிர பயிற்சியும் ரெண்டும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? எப்படி 15 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகம் இருக்கு? சுக்கிர பகவான் சுயசாரம் வாங்கி போறார். சுக்கிர பகவான் பூரத்துல ஒரு மனிதனுக்கு ஆசை, பொன், பொருள், நகை, வீடு, பூமி எல்லாமே சுக்கிரன் தான். கால சக்கரத்துக்கு சிம்மத்துல சுக்கிரன். அது மட்டும் இல்லாம சூரியன், குரு, சிவராஜ யோகம் இந்த 15 நாள் அக்குருட்டா வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல இந்த யோகம் இருக்குதா? சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறார்? இந்த சிவராஜ யோகம் உங்க ஜாதகத்துல இருக்குதா? இத மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ளவாங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் என்ன யோகத்தை இந்த 15 நாளுக்குள்ள கொடுக்க போறார்? அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால சக்கரத்தின் 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. எப்போதுமே பாருங்க, சிம்ம ராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம் உங்கள்ட்ட நிறைய நீங்க பார்க்கலாம். எப்படி பயங்கரமான ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். பொய் சொல்ல மாட்டாங்க, எப்படி பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க. சிம்மராசி பொறுத்தவரை செம்ம ஒரு திறமையான குணம் சிம்மராசி பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். என்ன எதுலையுமே பாருங்க, ஒரு தன்மானம் அதிகமா வைப்பாங்க, யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. பயம்னா என்னன்னு தெரியாது. நீங்க ஒரு வேலையை நம்பி கொடுங்க, அந்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிப்பாங்க. இது வந்து எப்போதுமே சிம்மத்தோட இயல்பான குணம். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது. யார் மிஸ் பண்றாங்களோ இல்லையா, சுக்கிர பகவானுடைய இந்த பயிற்சி முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் பயனுள்ள தகவலா கண்டிப்பா வேலை செய்யும். பார்த்துக்கோங்க, இது சரியாந்திர யோகம். சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்க ராசிக்கு சுக்கிரன் வந்திருக்காருங்க. உங்க ராசிக்கு சுக்கிரன் வந்திருக்காரு. மேக்சிமம் கொஞ்ச நாள் இருக்க மாட்டேன், 15 நாள் தான். நான் ஏன் 15 நாள்னா, உங்களுக்கு நல்ல யோகம் இப்பதான் வேலை செய்யும், இதுக்கு முன்னாடி வேலை செய்யாது. இனிமே எல்லாமே உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். சிம்மத்துக்கு ராசிக்கு சுக்கிரன் வருவதால் ஒரு நல்ல விஷயம், வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வருதுன்னு அர்த்தம். இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரபகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி. எப்படி முயற்சியை காட்டக்கூடிய அதிபதி சுக்கிரபகவானை சொல்றாங்க. நீங்க எந்த ஒரு விஷயம் என்னன்னா 3ஆம் இடம் தான் வேணும். மெயினா 3ஆம் இடம்னா உங்க மேல கேஸ் இருக்கா, வழக்கு இருக்கா, உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்குமா, நடக்காதா, எது போனாலும் வருமா வராதானா 3ஆம் இடத்தை மட்டும் தான் பார்க்கணும். வெற்றினா 3ஆம் இடம் தான். இதையும் தாண்டி இது அடுத்த பாகம் சூப்பர் பாகம், 10ஆம் வீட்டு அதிபதி. 10ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? பட்டம் இருக்கு, பதவி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, கௌரவம் இருக்கு, ஒழுக்கம் இருக்கு, திறமை இருக்கு, நிறைய விஷயம் 10ஆம் இடத்துல ஒளிஞ்சு போய் சூப்பரா இருக்கு. இது எல்லாமே யாரு அதிபதி தெரியுமா? சுக்கிர பகவான். உங்க ராசிக்கு வந்தா இதெல்லாம் கொடுத்தாகணும், அவர் செஞ்சாகணும் அந்த வேலையை. ஏன் இதனால செய்யலை? இப்ப இனிமே செய்வார். ஏன்னா கேது அங்க உட்காந்து எல்லாம் உங்களை அப்படியே மந்தமா சோம்பேறியா ஒரு ஞானம் இல்லாம நிறைய தடங்களை பார்த்தது ஏன்னா சிம்ம ராசிக்கார மட்டும் தான். நான் ஓப்பனா சொல்றேன், இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை. இப்பைக்கு உங்க ஜாதகத்துல சுக்கிரன் எப்படி மட்டும் இருக்காரு மட்டும் பாருங்க. இந்த எதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சம் உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். ஏன்னா அஷ்டம சனியால அடவிட்டு அடிச்சு கீழே தள்ளி சுத்திர லாக் ஆயிட்டீங்க. இன்னும் இந்த ஒரு 2 இந்த மேக்சிமம் பாருங்க, இந்த 30 நாள் இல்லைன்னா ஒரு 35 நாள் இதுக்கு முன்னாடி நான் எடுத்து பாருங்க, வருமானமே அறவே இருக்காது. வரவுகத்த செலவு டபுளா இருக்கும் பாருங்க. பெருங்கொண்ட பணம், வருமானம், குடும்பம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் நிறைய பிரச்சனையை பார்த்தது மட்டும் நீங்க யாரும் கேளுங்களேன், சும்மா கேளுங்க. சிம்மம் எதுவுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. நான் பிரச்சனை இல்லாம நான் இல்ல, நான் பிரச்சனையோட தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எப்படி நண்பர்கள், கூட்டாளி, திருமணம், வாழ்க்கை, குடும்பம் எல்லாத்துலயும் சரி நீங்க கேட்டுக்கங்க, இதை கேட்டு பாருங்க. மறுப்பே சொல்ல மாட்டாங்க. ஏன் கணவன் மனைக்குள்ள ஒரு சகலசலப்பு இல்லைங்க, திருமண தடை நிறைய இருக்கும். ஏன் உங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீகத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், சகோதர வரக்கட்டும் இல்ல சகோதரி ஒரு வரங்க, எல்லாத்துலயும் ஒரு சிரமம் ஒரு பிரச்சனையை பார்த்தது யாருன்னா சிம்மம் மட்டும்தான் ராஜா. இதை நான் ஏன் இந்த பதிவு உங்களுக்கு நான் சொல்றேன்னா, நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து சிம்ம ராசிக்காரங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. இப்ப ஏன் நிறைய விஷயம் நல்லது வருதுன்னா காரணம் இல்லாம நான் சொல்லலை.
சுக்கிரன் இனிமேதான் உங்களுக்கு முழுக்க முழுக்க வேலை செய்வார். இப்ப அஷ்டம சனியை இந்த குருபான் பாக்குறாரு. இனிமே கெட்டதை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடுவார். இப்ப சுக்கிரன் வந்தா என்ன செய்யப்படுறாரு? பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவமான வேலையை கொடுக்க போறாரு. ஏன்னா 10ஆம் வீட்டு அவர் தானே, அவர் சாரத்துல போறாரு. அதனால உங்களுக்கு நிறைய இருக்கு. பட்டம் பதவி தொழில், புதுசா தொழில் பண்ண ஆசை இருக்குதா? நீங்க எப்படி பார்த்தாலும் நீங்க ஜூலைக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயம் மனசுக்குள்ள ஓடிடும். ஏன்னா நல்ல வேலை கிடைக்கணும். எப்படி நல்ல வேலை, ப்ரொமோஷனான வேலை கிடைக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்தாவே ஆசைப்பட்ட விஷயத்த அள்ளி கொடுக்கணும். அதான் அவருடைய வேலை. ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கும்? எதை வச்சு நீங்க ப்ரொமோஷன் சொல்றீங்க? நல்லா பாருங்க, புதன் பகவானும் வக்ர நிவர்த்தி ஆக போறாருங்க. எப்ப தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு வேலை உதவி தடங்கள் பண்ணதே இந்த புதன் தான். புதனுடைய சாரத்தை சனிப்பான் போனாரு. அதனால நீங்க சுக்கிர பயிற்சி பெருசா இதுக்கு முன்னாடி கிடையாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு சுக்கிர பயிற்சி கடுமையா வேலை செய்யும். ஆனா புதன் வந்து மேக்சிமம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, மேக்சிமம் 23 வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். சரியான வேலை உதவியில ப்ரொமோஷன் கொடுத்துருவார். வெளிநாட்டு வேலை சரி, நீ மீன வெளிநாடு வெளியூருக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அங்கேதான் அவங்களுக்கு நிறைய உத்தியோகத்துல உயர் பதவி தேடி வரப்போகுது. வேற கண்ட்ரி மாற போறாங்க. அந்த விசா பிரச்சனை சரியாக போகுது. இங்கே வேலை பார்க்குறவங்க அரசாங்க வேலை வந்துடும் சொல்லுங்க. 100% அரசாங்க வேலை வந்துடும். இந்த மாசம் எண்டுக்குள்ள குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை உண்டு. சிவராஜ யோகம் கடுமையா வேலை செய்யும். உங்க ராசி அதிபதி சிவராஜ யோகத்துல போய் சூப்பரா உட்காந்துருக்காரு. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, மேக்சிமம் பாருங்க புனர்பூசத்துல போவார், அப்புறம் பூசத்துல போவார், அப்புறம் ஆயுதத்துல போவார். எல்லாமே எங்க புதனே உங்க ராசிக்கு வர்றாரு. அப்ப நிறைய பேருக்கு ஓப்பனா சொல்றேன், எந்த ஒரு தடங்களும் வராது. ஏன்னா இந்த சுக்கிர பயிற்சி உங்க இந்த 15 நாட்களும் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய லெவலுக்கு கொண்டு போகும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இந்த சிவராஜ யோகத்தினால சொல்றேன், நிறைய தடங்கள் நீங்கி வெளில வந்துருவீங்க. மேல் படிப்பு, பட்ட படிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, சொந்தமா தொழில் பண்ண முடியாத போல சனி பவன் மட்டும் நல்லா இருக்க மட்டும் தொழில் ஆரம்பிச்சு பாருங்க, செம்மையா இருக்கும். நீங்க கவலைப்பட வேணாம். மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் மருத்துவ பசங்களை படிச்சாலும் சரி, இல்ல மருத்துவத்துறை போனாலும் சரி, நல்லா இருக்கும். அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அடுத்து கலைத்துறை, உணவுத்துறை, நிறைய பேர் சிம்மராசியில உணவுத்துறை நிறைய இருப்பீங்க. அடுத்து டீச்சிங் துறை, அடுத்து ஒரு தலைமை லீடர், ஐடிஐ, பேங்க், கம்ப்யூட்டர், இந்த சாத்துறை நிறைய இருப்பீங்க. இவங்க எல்லாத்துக்குமே சொல்லுங்க, நல்ல ஒரு யோகம் இந்த சுக்கிர பயிற்சியில நடக்க போகுதுன்னு சொல்லிடுறேன். இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை. 15 நாளுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு அடிக்கும் பாருங்க, மிகப்பெரிய ஒரு பணம். ஜாதகத்தை பார்த்து, தசாபதி பார்த்து எந்த கிரகம் யோகமா இருக்கும், கண்டிப்பா லாட்டரி எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கு, வாய்ப்பு இருக்கு பாருங்க. இதை விட்டுறாதீங்க. தொழில், லாட்டரி, வேலைக்கும் 3க்குமே சொல்லிட்டேன், ஆப்ஷன் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கும், இனிமே குறைஞ்சிரும் சொல்லுங்க நிறைய பேருக்கு. உங்க அப்பா சொத்து, தாத்தா சொத்து உள்ள வழக்கு சரியாக போது, ஒரு இடம் பூமி ஏதோ வாங்குறாப்புல ஒரு பிளானை கொண்டாந்துரும், நடந்துரும். இந்த எப்படி பார்த்தாலும் இந்த ஜூலை 15க்கு அப்புறம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இந்த மாசம் எண்டுக்குள்ள கண்டிப்பா இந்த சுக்கிர பயிற்சி எண்டுக்குள்ள நல்ல அனுகூலம் தேடி வரும். ஏன்னா இது எல்லாமே நல்ல ஒரு பலனா, நல்ல ஒரு அமைப்பா உங்களுக்கு கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. இதை விற்ற வேண்டாம். இந்த சுக்கிர பவனை நீங்க பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. உங்களுக்கு சிவராஜ யோகத்தால நீங்க எதை வேணாலும் தைரியம் இறங்கி இந்த மாசம் உங்களுக்கு தோல்வியே வராது. எல்லாருமே உங்களை சொல்லி பயமுறுத்துவாங்க, 12ஆம் இடத்துல சூரிய இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே எந்த ஒரு கெட்டதும் நடக்காது, பாத்துக்கோங்க. ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். பெண்களுக்கு பாருங்க, மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு. உங்க நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் பண்ணவங்க, கவலையப்படாதீங்க. ஆனா மக நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா அந்த மக நட்சத்திரம் பிறந்தவங்க மட்டும் தான். நீங்க கேட்டு பாத்துக்கோங்க, சொல்லுவாங்க. ஆமா, இனிமே நல்ல ஒரு தொழில், நல்ல வருமானம், வேலை, இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த ஒரு தடங்களும் இந்த மகத்துல பிறந்தவங்களுக்கு கிடையாது சொல்லிருங்க. நிறைய பேருக்கு அந்த தடங்கள் வராது. படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, தொழில் மாற்றம் பண்ணுவீங்க, நிறைய நல்ல விஷயம். மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் எல்லாமே பட்டையை கிளப்புவீங்க பாருங்க. இனிமே எந்த ஒரு கெட்டதும் கிடையாது. அடுத்து பூரத்துல பிறந்தவங்க, எப்படி பூர நட்சத்திரங்கிறது பாருங்க, எதுலையுமே ஒரு கலை, இசை, நாட்டம் நிறைய இருக்கும். பூரத்துல பிறந்துட்டாவே பயப்படாதீங்க. நீங்க 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க வாழ போறீங்க, நல்ல வாழ்க்கையை வாழ போறீங்க. பொருளாதாரம் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, படிப்புகளில் ஒரு மாற்றம் வைப்பீங்க, தொழில ஒரு மாற்றம் வைப்பீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரும். 16ல இருந்து ஜூலை 30க்குள்ள நீங்க எந்த காரியம் எடுத்து பாத்துக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய செலவு, மருத்துவ செலவு, வீண் வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, ரொம்ப குழப்பத்துக்கு போய் நொந்து நூலா போனது யாருன்னா பூரத்துல பாருங்க. எத்தனை பேருக்கு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இனிமே நிம்மதி, இனிமே 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிம்மதி வரும். இந்த மாசம் எண்டுக்குள்ள நல்ல ப்ரொமோஷன், தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் மிகப்பெரிய டாப்புக்கு போறது நீங்களா இருப்பீங்க. இந்த சுக்கிர பயிற்சி பார்த்துக்கு. ஏன்னா போறதுக்கு நல்ல கெட்டதை சொல்ல முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கு. அடுத்து உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க, தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க மாட்டாங்க, யார்கிட்டையும் அடிமையா இருக்க மாட்டாங்க. இப்ப எல்லாமே அனுகூலமா தான் வரும். எப்படி ஒரு சுப செலவு, சுபகாரியம், பணம், பொருள், நகை, சேமிப்பு, ஒரு வெளிநாடு, வெளியூர் பயணம், பயணங்கள் காசு பணம் வரும், அரசாங்க வேலை வரும், அரசு மாணவர்கள் வரும்,
எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியா உங்க பக்கம் வந்துகிட்டே இருக்கும். யாரு? உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஒரு வீட்டுல ஒரு சுப செலவு சுபகாரியம் நல்ல அனுகூலம் தேடி வருது. பாத்துக்குங்க. பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை, பட்டை கலப்பு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.